வணக்கம், நான் மதனி பேசுகிறேன். நம்ம கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போனோம். நம்ம மீன் பிடிச்சாச்சு. முரல் மீன், இது கட்டை முரல், இது முரல் மீன். இப்போ இந்த மீனை வந்து நம்ம செம்மையாக செவலையெல்லாம் சுரண்டிட்டு நல்லா மீனை வெட்டி எடுத்து நல்லா உப்புக்கல் போட்டு உரசி கழுவி எடுத்துகிட்டு செம்மையாக மசாலா தடவி பொரிக்க போகிறோம். இப்போ மீனை தண்ணியில் ஊற போட்டு வெட்டி எடுத்துக்கிருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே. தண்ணியில் இப்படி மீனை ஊற வச்சிட்டோம்னா இந்த செவில் வந்து ஒரு கத்தியோ வச்சு சுரண்டினோம்னா இப்படி செவில் வந்துடும். ஆனால் செவில் வந்து பொடி செவிலாக தான் இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு மீனை சுரண்டும் போதே அந்த செவில் வரும்போது பாருங்கள் பொடி செவிலாக தான் இருக்கும். இதை நல்லா ஊற வச்சா தான் இந்த செவில் போகும். எங்கள் ஊரில் இந்த முரலை வந்து கலிங்க முரல்னு சொல்லுவோம், வாலியா முரல்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு பேர் என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மீனை வந்து செவ்வில் சுரண்டியாச்சு. இப்போ நல்லா வெட்டி எடுத்துக்கிருவோங்க. ஓகேக்கா. தலைப்பகுதியை வெட்டிட்டு ஒரு கத்தியை வச்சு வயிற்று பகுதி அப்படியே கத்தியை வச்சு கிழிச்சு விட்ருவோம். இப்போ நம்ம துண்டு துண்டாக பீஸாக போட்டுருவோம். முரல் வகையிலேயே பல வகை முரல்கள் இருக்குது. இதான் கட்டை முரல். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன்லாம் கிடச்சா விடாதீங்க, வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு சுரண்டின முரலுக்கு வந்து பொடி செகலாக இருக்கும், இது கொஞ்சம் பரும் செகலாக இருக்கும். ஏன்டா இந்த முரல் வந்து கட்டை தீண்டு தான் இருக்கும், அதனால தான் இதை கட்டை முரல்னு சொல்லுவோம். இந்த மீனுக்குள்ள வந்து பாருங்கள் இப்படி கருப்பாக இருக்கும். இதை வந்து லைட்டாக நம்ம மணலை தொட்டு இப்படி அந்த மீன் சதையில் இப்படி தடவுனோம்னா அந்த கருப்புலாம் போயிருங்க. பாருங்கள் எப்படி போகுதுண்டு, தேய்ச்ச உடனே இப்படி போயிடும். இப்போ நம்ம மீனையெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ நல்லா உப்புக்கல்லை போட்டு உரசி கழுவிக்கிறோம். அப்போ தான் மீனில் உள்ள வெடுக்குத்தன்மை போகும்.
எப்படியா ஒன்று தருவாங்க. இன்னைக்கு என்னமோ காற்று இல்லாமல் கிடக்கு. இப்போ மீனை நல்லா கழுவியாச்சு, பொடியை போட்டு நல்லா விரவிடுவோம். மீனை நல்லா வெட்டி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டாச்சு. இப்போ எண்ணெய் கடாயில் சூடு ஏறிட்டு இப்போ மீனை போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். ஒரு கரை மீன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் மறுகரை மீனை பிரட்டி விடணும். ஒரு கரை மீன் வெந்ததுக்கு அப்புறம் மறுகரை நம்ம பிரட்டி விடணும். அப்போ தான் 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மீனையே தட்டில் எடுத்து வைக்கணும். காற்று வறுத்துட்டு இப்போ மீதி மீனை நான் நல்லா மசாலா போட்டு நம்ம விரவி வச்சுருக்கோம். அந்த மீனை ஃபுல்லாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம மீனை பொரிச்சாச்சு. பாருங்கள் எப்படி பொரித்து எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு பொரிச்ச மீன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள். இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், நம்ம இறால் கிரேவி வச்சுருக்குறோம், பால் ரசம் இருக்குது. சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு அதோடைய சுவை ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமாக டேஸ்ட் இருக்கும். நான் இறால் கிரேவியை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம மீன் இறால்
பால் ரசம் எல்லாமே ரெடி பண்ணி இறக்கியாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு மீன் பொரிச்ச மீன், இறால் கிரேவி, பால் ரசம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு உண்டு. நம்ம இறால் கிரேவியை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். இது முரல் மீனுங்க. அருமையான டேஸ்ட்டு, சுவையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன்லாம் கிடச்சா விடாதீங்க, வாங்கி நல்லா குழம்பு வச்சு பொரித்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு இப்போ தேங்காய் பால் ரசத்துக்கு செமையாக இருக்குது. கடலுக்குள்ள போகும்போதே முரல் வலைண்டா முரல் மீனை சொல்லவே வேண்டாம், சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நாங்கள் வலையில் எந்த மீன் கிடச்சாலும் சரி இப்படி வீட்டில் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுவோங்க. நல்ல அருமையான தேங்காய் பால் ரசம், இறால் கிரேவி, மீன் பொரியல் ஓட நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சாப்பாடு. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு ஏசி காற்று மாதிரி கடற்கரை காற்று வருது. நல்ல ஒரு அன்பான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு அருமையான சாப்பாடுங்க. நல்லா இறால் கிரேவி, மீன் பொரியல், பால் ரசம், நல்லா டேஸ்டான ஒரு அருமையான சாப்பாடு. சந்தோஷமாக எல்லாரும் குடும்பத்தோடு இருந்து சாப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.